ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ டு see what to know express today. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாயிண்ட்ஸ் ஏரியா பீச்சுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு சன்செட் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோட மெயின் டாபிக் என்னென்னா வந்து பார்ட் டைம்ஸ் பற்றி பார்க்குறது தான். ஸோ பார்ட் டைம் வந்து எப்படி தேர்றது, ஸோ என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஃபெப்ரின் டெக்கில் வரவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ அங்கே போகிறோம். அங்கே போனதுக்கப்புறமா வந்து பார்ட் டைம் பற்றி எல்லாத்தையும் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. 6:30. இப்போ ஆனால் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து சம்மர். இங்கே வந்து சன்செட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:45, 8:30, 8:45 தான் சன்செட் ஆகும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட பைக்கை வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம், ஸ்கூட்டர் பார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா சும்மா நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், சும்மா பார்த்துட்ருக்கோம். பட் எங்களுக்கெல்லாம் இந்த வெயில் ரொம்ப எரியுது. பட் இவங்க என்னன்னா இந்த வெயிலில் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி படுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே காய்ஸ், இப்போ தான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்து உக்காந்துருக்கோம். இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, பார்ட் டைம் ஃபஸ்ட்டு எதுக்கு தேவைப்படுது, எந்த மாதிரி ஆளுங்களாம் ஆக்சுவலி பார்ட் டைம் பார்க்கலாம், அதுக்கப்புறமா எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பார்ட் டைம்ஸ் வந்து நியூசிலாண்டில் ஃபேமஸாக இருக்குது, அதுக்கப்புறமா எங்கே தேடுறது, என்ன பண்ணுறது, அப்புறமா இங்கே வந்து ரியாலிட்டியில் வந்து பார்ட் டைம் வந்து தேடுறதை வந்து லைக் ரியாலிட்டி வந்து சொல்கிறோம். அண்ட் எங்களோட ஸ்டோரி சொல்லலாம், எங்களுக்கு எப்படி பார்ட் டைம் கிடச்சதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசி வந்து பார்த்திங்கன்னா சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கூட சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபெப்ரவரி இன்டேக் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி இங்கே வந்து யாராவது ஜாப் தேடிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமாக அவங்ககிட்ட காசு இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அவங்களுக்குலாம் தேவையில்லை இந்த வீடியோ. ஆமாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட் டைம் வந்து எதுக்கு தேவைப்படுது அதை சொல்லுங்கள். பார்ட் டைம் இப்போ நம்மளை மாதிரி லோன் எடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பாக பார்ட் டைம் தேவை. ஏன்னா இங்கே சர்வை பண்ணணுன்னா இங்கே எது தொட்டாலும் காசு தான். நீங்கள் வீக்லி ரெண்ட்டுக்கு மட்டுமே 200 மினிமம் கொடுக்கணும் ரெண்ட்டு. ஸோ அதனால் நம்ம வீட்டிலேருந்து வாங்க முடியாது, லோன் எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இங்கே பார்ட் டைம்ன்றது ரொம்ப தேவை. ஸோ சர்வை பண்ணுறதுக்கு தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பர் ஹாருக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஒரு ஃபுல் டைம் இல்லை, பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா பர் ஹாருக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. ஸோ நியூசிலாண்ட் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 23.5. நீங்கள் பிப்ரவரி வரப்போ எப்படியும் 24 ஆக்கிடுவாங்க. $24 மினிமம் 1 ஹவருக்கு வந்து உங்களுக்கு இந்த பே ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. அது பிஃபோர் டேக்ஸ். ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $2, $3 பிடிப்பாங்க பர் ஹவருக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $20 வந்து பர் ஹவர் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இருந்த டைமில் பார்த்திங்கன்னா 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா வந்து 40 ஹவர்ஸ் ஆர் அதுக்கு மேலே கூட ஒர்க் பண்ணலாம். பட் ஐ திங்க் இப்போ நியூ ரூல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 25 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வீஸில் இருக்கும்போது லீகலாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக வெக்கேஷனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் இது அது அப்கமிங் வீசாக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து 2025 ஃபெப்ரவரியில் வந்திருந்தாலோ இல்லை ஜூலை இன்டேக் வந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த இது அப்ளிகபிள் கிடையாது. வேணால் நீங்கள் $300 சம்திங் அதை கட்டி தான் நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுசாக வீசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு 25 ஹவர்ஸ் வந்து லீகலாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் பார்ட் டைம்ஸ் இங்கே வந்து மோஸ்ட்லி எந்த மாதிரி பார்ட் டைம்ஸை நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் ஸ்டாஃப் பார்க்கலாம். வெயிட் ஸ்டாஃப்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஜாப்ஸ் இங்கே மோஸ்ட்லி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரில் வந்து இந்த சேல்ஸ் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி ஜாப்ஸ் இங்கே மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் கிச்சன் ஹேண்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஆர் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ளீனிங் ஜாப் இருக்கும். இந்த ஆல்ரெடி சாப்பிட்டு போட்ட பிளேட்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து க்ளீன் பண்ணுற ஜாப்ஸ் வந்து சர்வீஸ் ஹேண்ட், அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்கும்.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்ப்லாம் இருக்குங்க, மொபைல் பிபி கணக்கெலாம் இருக்குது. அந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களை வந்து போடுவாங்க. நைட்லேயும் வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. உல்வர்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே நைட் ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டையும் தனியாக ஒரு ரோல் இருக்குது. ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு கேட்டகரியில் தான் வரும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருக்கிறனால அதை வச்சு தான் நியூஸ்லேருந்தே ஓடுது. ஆமாம், அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் ஸ்டாஃப் அந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டார்டிங் நீங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஜாப் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பார்ட் டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக போங்க. ஸோ கேஷுவலாக நிறைய ஏஜென்சிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஏஜென்சி வந்து நீங்கள் போய் ரெஸ்யூம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து இப்போ யாருக்காவது ஆளுங்க வேணும் அப்படின்னா வந்து உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களால் கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு. பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் லக்கிலி கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் தான். ஸோ எனக்கு முன்னாடி வந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் தான் வந்து இன்னும் பார்ட் டைம் தேடி தான் இருக்காங்க. எனக்கு அப்புறம் வந்தவங்க உடனே பார்ட் டைம் கிடச்சிச்சு. எங்களுக்கு வந்து மிடில் கிடச்சிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூரா லக்கு, அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, யாருக்கு எப்போ எது கிடைக்குன்னு தெரியாது. பட் ஸ்டார்டிங்கில் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லைக் கேஷுவலாக தான் வந்து ஜாப்ஸ் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 20 ஹவர்ஸ் தான் வராது. வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் பட் அந்த கேஷுவல் எப்படி தேடலான்னா அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது ஏஜென்சிஸ் இருக்குது. மெயின் சைட் கிக்கர் ஆப், நாங்கள் அதில் தாங்க எங்களோட ஜேர்னி நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணது எங்கள் ஒர்க்குக்கெலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எந்த மாதிரி இடத்துல போய் ஜாப் சர்ச் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஆப். அங்கே வந்து பார்ட் டைம்ஸு ஃபுல் டைம் அதெல்லாம் பார்க்கலாம். சீக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் SJS ஸ்டூடெண்ட் ஜாப் சர்ச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன இருக்குது, ஃபேஸ்புக்கில் பார்க்கலாமா? மார்க்கெட் பிளேஸ்லையும் போஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் பிளேஸில் இருக்குது. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெஸ்யூம்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கடைக்காக போய் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஸ்டோர் அசிஸ்டன்ட் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா போய் கொடுங்க. வெயிட் ஸ்டாஃப் தனி ரெஸ்யூம், ஸ்டோர் அசிஸ்டன்ட் தனி ரெஸ்யூம், ரீட்டைலுக்கு தனி இது. நாங்களாம் லிட்ரலி 3 to 4 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வச்சுருந்தோம் ஒவ்வொரு கடைக்கு. ஆனால் அது வந்து நீங்கள் எல்லாமே உண்மையாக சொல்லணுன்னா கிடையாது. நீங்கள் அதில் போட்டிருக்கதை நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், மெயினாக வந்து ரெஃபரன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும் உங்களுக்கு. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம், நிறைய கான்டாக்ட்ஸ் இங்கே பில்ட் பண்ண பாருங்கள். வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா லைக் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களை மாதிரி புது ஆளுங்களாம் வருவாங்க, அவங்கள ஃப்ரெண்ட் பிடிங்க, ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வேலை தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காது, பட் அவருக்கு இருக்கும். நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ மாற்றி அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷனோடு வராதிங்க. போன உடனே பார்ட் டைம் கிடச்சிரும், இல்லை வந்தோடனே கிடச்சிரும் அப்படிலாம் இல்லை. எங்களுக்கெல்லாம் லிட்ரலி 6 months நாங்கள் வந்து அலைஞ்சோம், ரொம்ப அலைஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் வந்து பார்ட் டைமே கிடச்சிச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏஜென்சி சொன்னாங்க லைக் போன உடனே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. மேபி அது 2019-20 அந்த டைமில் மேபி இருக்கலாம். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்ட் டைம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு வந்து ஆக்சுவலி கேஷுவல் பார்ட் டைம் கூட கிடைக்காம சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரியல, அது ஒவ்வொரு சப்ஜெக்டிவ் தான். நீங்கள் வந்து லைக் காசு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப லிவிங் எக்ஸ்பென்ஸாக ரொம்ப அதிகம். அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து லைக் பார்ட் டைம் வந்து இங்கே சீசனுக்காகவும் ஒன்று இருக்குது. லைக் இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன்றதுனால நிறைய இங்கே உள்ள இருக்க ஆளுங்களாம் வந்து லைக் வெக்கேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து வேக்கன்சி இருக்கும். அப்போ வந்து நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இப்போ ரெஸ்யூம்ஸ் ட்ராப் பண்ணுவோம். அப்போ வந்து நாட் அட் தி மூமெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ ஹைரிங் சீசன் இல்லை. நாங்கள் வந்து அதிகம் நாங்கள் எங்கள் காதில் கேட்ட வார்த்தை அதுதான். ஆமாம், ஹைரிங் சீசன் இல்லை, அவ்வளோதான். சீசன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தான் வந்தது. லைக் சம்மர் சீசன் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறையா ஹையர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இங்கே. ஏன்னா வின்டர் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டுருக்குங்க, ரொம்ப ஸ்லோ. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஏன்னா டேவே ரொம்ப கம்மியாக இருக்கனால இங்கே பீப்புள்ஸ் அதிகம் வெளியே வர மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேலையும் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது அப்போ அந்த டைம். நாங்கள் கரெக்டாக ஃபெப்பில் வந்தோம். ஃபெப்பு தான் வந்து அப்போ தான் சம்மர் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து லைக் கேஷுவலாக தான் வந்து ஆரம்பித்தோம்.
ஸோ இப்போ வந்து நம்மளோட கதையை சொல்லுவோம். ஆமாம், பார்த்தீங்கன்னா லைக் ஃபெப்ரவரி மாதம் வந்தோம் ஃபஸ்ட்டு. இது வந்து எங்களுக்கு எப்படி பார்ட் டைம்? ஆமாம், எங்களுக்கு எப்படி பார்ட் டைம் கிடச்சிது, நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம் அதெல்லாம் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நானும் இவரும் வந்து ஒரே கம்பெனியில் லைக் ஒரே ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுட்ருக்கோம், வெயிட் ஸ்டாஃபாக வேலை செஞ்சுட்ருக்கோம். ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ். ஆமாம், லைக் அது வந்து எப்படி வந்தோம் எந்த இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் எனக்கு வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் நான் வந்து போயிட்டுருக்கேன். லைக் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது, அங்கேயே போயிட்டுருக்கேன். அப்புறம் சைட் கிக்கர், இவரும் அதை சொல்லியிருக்கேன், சைட் கிக்கர் அந்த ஆப்பும் இருக்குது. அப்புறம் சுப்ரீமோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் ஒவேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது மாதிரி ரிட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கு ரிட்ஜஸ் தான் மெயின். ரிட்ஜஸ் தான் இப்போதைக்கு மெயின். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து அப்போலாம் எப்பயாச்சும் லைக் இங்கே ஹார்ஸ் கிடைக்கலன்னா நாங்கள் இங்கே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம், நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. லைக் ஒரே உங்களுக்கு வந்து 3 to 4 சோர்ஸ் ஆஃப் ஜாப் இருந்தால் தான் நீங்கள் வந்து இங்கே பண்ண முடியும். ஏன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு 20 ஹார்ஸ் கிடைக்கும்லாம் அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபுல் டைம் வேறு பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களை வெக்கேஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 4 சோர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 ஹார்ஸ் ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ ஒர்க் பண்ணால் தான் லைக் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சப்போஸ் சீசன் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட இருக்கிற காசு சேவ் பண்ணி வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் இருக்கும்போதே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹவர்ஸ் வந்து எடுக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மாதம் வந்த புதுசாக பார்த்திங்கன்னா ஒவேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் ஜாப் ஒன்று இருக்குது. அங்கே என்ன வேலை பார்த்திங்கன்னா வந்து கேஷியர் வேலை இருக்குது, அப்புறம் சர்வீஸ் ஹேண்ட் இருக்குது. ஸோ கேஷியர்னால் வந்து இங்கே ஒரு லைக் சரக்குலாம் விற்பாங்க, அந்த சிப்ஸு அதெல்லாம் விற்பாங்க அந்த ஸ்டேடியமில். ஸோ நான் வந்து எய்தர் வந்து அந்த கேன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும், இல்லை வந்து அந்த எடுத்துகிட்டு வர கேன்ஸை வந்து பில் போட்டு கொடுக்கணும். அதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாபாக இருந்தது. என்னோடது ஒவேஷன் தான். நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ண ஒரு சேலரி வந்து ஒவேஷன், ஃபஸ்ட்டு ஒவேஷன். அதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து லைக் 2 or 3 ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும். லைக் மேட்சஸ் நடக்கும். 2 தான் நடக்கும்ல மோஸ்ட்லி. மந்த்லி வந்து 2 தான் நடக்கும். லைக் சாட்டர்டே சண்டேஸ் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஏன்னா அது வந்து ஃபுட்பால் மேட்ச் இல்லை ரக்பி மேட்சாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அது சண்டேஸ் தான் நடக்கும். அதுவும் மந்த்லி 2 தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போயிட்டு இருந்தோம். இப்போ கையில் வந்து சுத்தமாக காசு இருக்காது. ஃபோன் பார்த்துன்றேன். ஓகே, எடுத்துகிட்டு வந்த காசு வந்து லைக் அப்படியே போயிட்டுருக்கோம், அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீமோ ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு ஏஜென்சி. அவங்க வந்து இங்கே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸோட டைப்ஸ் வச்சுருப்பாங்க, லைக் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸோட. அவங்க வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் நிறைய பீப்புள் தேவைப்படுவாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500, 600, 700 பீப்புள்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணுறது, அதுக்கு நிறைய பீப்புள் தேவைப்படுவாங்க. ஸோ செகண்ட் ஜாப் நான் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா சுப்ரீமோ ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ ஆக்சுவலி அங்கே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா லைக் நம்ம வந்து எவ்வளோக்கெவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போடுறோம், எவ்வளோக்கெவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதை பார்ப்பாங்க, கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, சரி நீங்கள் வேலை செய்கிறீங்களா, இங்கே வேலை செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்டிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, புல்மேன் ஹோட்டல் இருக்குது, அப்புறம் வயாரக்ட் இருக்குது, அப்புறமா ஹில்டன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்தமாரி நிறைய ஹோட்டல்ஸை பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுற வேலை, அதுக்கப்புறமா டேபிள்ஸ் போடுறது, செட்டப் பண்ணுறது, செட் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில தான் போயிட்டுருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹவர்ஸ் வரதுனால வந்து காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்ருந்தேன். அந்த காசு வச்சு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த செக்யூரிட்டி ஜாபுக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்ஸாக இருக்கும். இந்த ஓவேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன்று போனேன்ல, அங்கே வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து செக்யூரிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து இன்டாக்சிகேட் ஆனால் இல்லை ஏதாவது லைக் இன்ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா வந்து அவங்க வந்து வெளியே அனுப்பணும். அதுதான் மெயின் வேலை அங்கே. ஸோ லைக் அது ஸ்டேடியமில் மட்டும் கிடையாது, அதுமாரி லைக் மால்ஸில் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து வேறு இடத்துல வந்து செக்யூரிட்டிக்கெலாம் வந்து நிறைய இங்கே வந்து லைசன்ஸ் வேணும் அதுக்கு. ஸோ அந்த லைசன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லைக் ப்ளூ லைசன்ஸ், க்ரீன் லைசன்ஸுன்னு இருக்குது. ப்ளூ பார்த்திங்கன்னா லைக் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு $260 சம்திங் வந்து பே பண்ணோம். அது பார்த்திங்கன்னா 3 monthsக்கு வேலிடிட்டி. ஸோ அது வந்து 2 times வந்து ரினியூ பண்ணிக்கலாம். ரினியூ பண்ணுறதுக்கு வந்து $30 ஆகும். ஸோ அது வந்து 6 months வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ லைசன்ஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து க்ரீனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணும். ஸோ க்ரீன் பார்த்திங்கன்னா வந்து 5 years வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒரு $300 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணிட்டோன்னா வந்து செக்யூரிட்டி நம்ம வந்து எங்கே வேணால் போய் வேலை செஞ்சுக்கலாம் அந்த கார்டை வச்சுக்கிட்டு. ஸோ அந்த வேலைக்கு நான் போயிட்டுருந்தேன். அந்த வேலையில் பார்த்திங்கன்னா வந்து லைக் சேம் ஆஸ் ஒவேஷன் வந்து எனக்கு எப்பயாவது கிடைக்கும். பட் கிடைச்சா கொஞ்சம் பே அதிகமாக இருக்கும், பேசிக் பேயோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயும் போயிட்டுருந்தேன். அப்படியே அதை வச்சு தான் ஓட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சைட் கிக்கர்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அது வந்து அதுவும் லக்கு பேஸ் பண்ணி தான்.
ஸோ எனக்குலாம் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு. நான் வந்து ஒரு 5 to 6 இதுக்கு தான் போயிருக்கேன், ஒர்க் தான் போயிருக்கேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து போட்டோடனே நிறைய கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 ஷிஃப்ட் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 மாதம் வேலை சைட் கிக்கரில் இருந்தேன். பட் நான் மோஸ்ட்லி அதுக்கு அப்ளை பண்ண மாட்டேன். பட் எனக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்காது. ஒரு 3-4 இது ஷிஃப்ட்டு தான் கிடச்சிது எனக்கு. ஸோ சைட் கிக்கர்லேயும் போயிட்டுருந்தேன். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ஸ் கொடுத்துட்டுருந்தேன். ஏன்னா வந்து இது கேஷுவல் ஜாப். ஸோ இதை வந்து ரிலை பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்போ கூப்பிடுவான் எப்போ கூப்பிட மாட்டான்னு தெரியாது. ஹவர்ஸ் அவ்வளோவா கிடைக்கல. ஸோ சைட் பை சைட் நானும் ரெஸ்யூம்ஸ் ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஜஸில் வந்து வேலை கிடச்சிது. ஸோ அந்த ரிஜஸை எப்படி கிடச்சின்னு சொல்லிட்டு இவரோட கதை சொல்லிட்டு சொன்னதாக தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சேம் அஸ் அதே தான். நாங்கள் 2 பேரும் தான் எப்போ வேலை தேட போனாலும் நாங்கள் மட்டும்தான் தேட போவோம். ஸோ அது மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டோம், நிறையா வந்து எல்லாம் ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ஹோப் மட்டும் விடலை. எங்களுக்கு வந்து சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடச்சிரும் அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்தோம். நானும் அதே தான் சைட் கிக்கர் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாள் அதே மாதிரி தான் ரிஜஸ்க்கு சைட் கிக்கர் மூலயமா ஒரு டே ஷிஃப்ட் போனேன். ஷிஃப்ட் போனப்போ எண்ட் ஆஃப் த ஷிஃப்ட் வந்து அங்கே உள்ள மேனேஜர் வந்து என்கிட்ட பேசினார். சாரி நான் வந்து நீங்கள் கேட்க மாட்டேன், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. நான் நினச்சேன் அவர் ஆக்சுவலாக வந்து அங்கே நிறைய ஹிந்தி பீப்புள் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவரும் ஹிந்தி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் வந்து கேட்டேன், இல்லை நான் தமிழ்நாடுனே அவருக்கு நம்ம தமிழ் தெரிஞ்சிருக்கனால ப்ரோ அவர் சொன்னார், ப்ரோ எனக்கும் தமிழ் தெரியும் ப்ரோ அப்படின்னே, ப்ரோ நான் பார்ட் டைம் தேடிட்டு இருக்கேன், இங்கே ஏதாச்சும் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே சரி இருக்குது அப்படின்னு ரெஸ்யூம் வந்து கொடுக்க சொன்னார். நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ நல்லா உங்ககிட்ட ஆல்ரெடி ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன் ப்ரோ அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்குலாம் எதுவுமே ரெஸ்யூம் வரல ப்ரோ என்கிட்ட அப்படின்னோடனே நான் இருந்துட்டு அப்போ தான் ஒன்று யோசித்தேன். ஃப்ரண்ட் ஆஃப் டெஸ்க்கு இருக்கவங்ககிட்ட கொடுத்தோம்னா என்றைக்குமே வந்து அது வந்து இதுவாகாது. ரெஸ்யூம் ட்ராப் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் கிட்ட கொடுக்க பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி குப்பைக்கு தான் மோஸ்ட்லி போகும். மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு டைம் வந்து மார்னிங் டு ஒரு 3 to 4 தான் மேனேஜர்ஸ் எல்லா மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக மேனேஜர்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி நான் அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டார். சரி ப்ரோ நீங்கள் நல்லா தான் ஒர்க் பண்ணுறீங்க, நான் வந்து பேசுகிறேன் பட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேக்கன்சி எதுவும் இல்லை. நான் வந்து ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ் பற்றி சொல்லுவார் என்னன்னு. புரியல. ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ்னால் எப்படி? ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ரிஜிஸ்டர் வேலை செய்கிறது வந்து ரூஃப் டாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. லைக் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க. ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 100 பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒரு சில ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 பீப்புள்ஸ் இருப்பாங்க, 50 பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஃப்ளோர் பிளான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இங்கே டேபிள்ஸ் வேணும், இங்கே சேர்ஸ் வேணும், இந்த கட்லரிஸ் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்மளுக்கு வந்து மேனேஜர்ஸ்க்கெலாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணோம். அந்த ஃப்ளோரில் வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். அதுதான் வந்து செட்டப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை தான் நாங்கள் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறமா கெஸ்ட்டு வருவாங்க. கெஸ்ட்டு வந்ததும் அவங்க வந்து 2 இருக்குது. ஒன்று பார்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃப்ளோருன்னு இருக்குது. பாரில் பார்த்தீங்கன்னா வந்து வர கெஸ்ட்டுங்களாம் வந்து லிக்கர் சாப்பிட்ணுன்னா வந்து பார் டீம்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ பார் வந்து அவங்க வந்து சரக்கு ஊற்றி கொடுக்கறது, அதுக்கப்புறமா ஏதாவது வேணும்னா வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோர் டீம்னு இருக்கும். ஃப்ளோர் டீம் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான இருக்குது எல்லாமே பண்ணுவாங்க. ஆன்ட்ரை, மெயின், அப்புறம் டிசர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளியரன்ஸ் பண்ணோம். இதுதான் வந்து ஃப்ளோர் டீமோட வேலை. இவங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கீழே கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா உங்களுக்கு வந்து கிச்சன் ஹேண்டில் கூட ஒரு ரோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு ஒரு இடத்துல வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொட்டீனாக வந்து இந்தமாதிரி ஜாப் இந்த மாதிரி தான் போயிட்டு. ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ அவள் கீழே எதுவுமே வேக்கன்சி இல்லைன்னு நான் வந்து மேலே ஒரு ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ்னு ஒரு ரோல் இருக்குது. நான் வந்து உங்கள் ரெஸ்யூம் அங்கே வேக்கன்சி இருக்குது, நான் அங்கே பாஸ் பண்ணுறேன், அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. சரி என்னோடய ரெஸ்யூம் மேலே பாஸ் பண்ணிட்டு என்னை இன்டர்வியூ கால் பண்ணாங்க. இன்டர்வியூக்கெலாம் செலக்ட் ஆகிட்டு அப்போவே சொல்லிட்டாரு. சரி உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னோடனே எனக்கு ஆனால் மெயில் அதை பற்றி எதுவுமே வரல. ஸோ நான் வந்து சரி நம்ம தான் அட்டன் பண்ணிட்டோமே, எதுவும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது எப்போவும். ஸோ நான் வந்து டெய்லியும் அவருக்கு மெயில் பண்ணிட்டே இருப்பேன் அந்த மேனேஜருக்கு. ஸோ அவங்களே அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே ஓடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வேக்கன்சி வந்துச்சு. ஸோ வேக்கன்சி வந்தோடனே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு என் மேனேஜர்கிட்ட போயிட்டு நான் பேசினேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் பார்ட் டைம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு நான் வர சொல்கிறேன், நீங்கள் வந்து ரெஸ்யூம் பாருங்கள், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் அப்படின்றதுனா சரி இவர்கிட்ட மெயில் ஐடி கொடுத்து என்னோடய மேனேஜருக்கு மெயில் பண்ண சொன்னேன். ஸோ
ஆமாம். அதுக்கப்புறம் மெயில் பண்ணேன் எனக்கு இன்டர்வியூ கால் வந்தது. ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அவங்க இன்டர்வியூ என்ன கேட்டாங்க, லைக் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹேவ் லைக் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அதர் ஹோட்டல்ஸ் இருக்கிறதுனால நான் அங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்து ஃபிட்டாக இருப்பீங்க அப்படின்னாங்க. பட் ஸ்டில் நிறைய பீப்புள்ஸாக பார்க்கணும். உங்களுக்கு அதை வந்து எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகேவாக இருக்கீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறமா செலக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மெயில் வந்தது, லைக் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ரிஜிஸ்டர் பெர்மனெண்ட்டாக பார்ட் டைம் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதான் பெர்மனெண்ட் பார்ட் டைம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months ஆச்சு எனக்கு. பட் ஸ்டில் எனக்கு கேஷுவல் ஜாப்ஸ் இருந்ததுனால லைக் என்னோடய ரெண்ட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இது இருந்தது எனக்கு. லைக் ஐ ஹாவ் தி கெப்பாசிட்டி டு மேனேஜ் யுவர் ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரே ஒரு ஜாப் மட்டும் ரிலை பண்ணாதீங்க. லைக் என்ன ஜாப் கிடைக்குதோ எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுங்கள். எது கிடைக்குதோ சலிக்காமல் போங்க, அவ்வளோதான். நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் போங்க, லைக் மார்னிங்காக இருந்தாலும் போங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். லைக் நிறைய கான்டாக்ட்ஸ் போடுங்க, நிறைய ரெஃபரன்ஸ் தேடுங்க. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் தோ நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வேலை செய்கிற ஹோட்டலில் மேனேஜர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ் கொடுங்க பெர்மனெண்ட் பார்ட் டைமுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட பார்ட் டைம் ஜேர்னி. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ரியாலிட்டிக்குள்ளே போகலாம். ஸோ ரியாலிட்டி மேக்ஸிமம் அதுதான். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தீங்கன்னா அது இங்கே 0. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இருக்காது, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே கிடைக்காது. நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா நான்லாம் நிறையா பார்த்தாச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கெலாம் தயாராகிட்டு வாங்க, அவ்வளோதான். நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். லைக் இப்போ வந்து கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, லைக் நீங்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு இவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிலாம் வந்து நீங்கள் எப்போவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. லைக் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லூப்குள்ளே மாட்டிப்பீங்க. நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து கிடச்சிருச்சு வேலை. என்னோட ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்த புதுசுலேயே கிடச்சிச்சு. எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சில பேருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் எல்லாருக்கும் அது வந்து சப்ஜெக்டிவ்ன்றதுனால டைம் தான். நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருங்க, எதையும் பற்றி யோசிக்காதீங்க. அண்ட் மல்டிபிள் ஜாப்ஸ் பாருங்கள். இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் நினச்சிட்டு வர்ற நியூஸ்லாம் இது கிடையாது. கால்குலேட் பண்ணிட்டு மட்டும் வராதிங்க. வந்த புதுசில் லைக் இவ்வளோ கிடைக்கும், லைக் இது சமாளிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வராதிங்க. கிடையாது எல்லாமே, எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. ஆமாம், கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. அதுவாக நடக்கும், கண்டிப்பாக நல்லதே பண்ணல. இதுதான் ரியாலிட்டி. யாரையும் டீமோட்டிவேட்லாம் பண்ணல. இதுதான் இப்படி தான் இருக்கும். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசுங்க. நான் வந்து லைக் அதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எல்லா வெப்சைட் எனக்கு தெரிஞ்சதான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வேறு ஏதாவது வெப்சைட்ஸ்லாம் இருக்குது? இல்லை, மேக்ஸிமம் இதுலேருந்து தான் இது ட்ரேட்மீ இருக்குது. ட்ரேட்மீ. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் மட்டும் தான் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் நிறையா நேரில் போய் ட்ராப் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷாப்ஸில் கேளுங்க, வாய் விட்டு கேளுங்க. கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். போய் ஷாப்ஸில் கேளுங்க. நீங்கள் சும்மா ஏதாவது க்ராசரி வாங்க போகிறீங்க, இங்கே ஏதாவது வேக்கன்சி இருக்கா, சும்மா கேளுங்க. சப்போஸ் உங்கள் அக்கக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா லைக் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே எப்போ கிடைக்குன்னு சொல்லவே முடியுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் சொல்லி செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பேட்ஜ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பிஎஸ்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தென் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஜாப்ஸ். அதெல்லாம் யாராவது பார்க்குறீங்கன்னா அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே லிக்கர் லைசன்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பார் மேனேஜராகலாம் போகலாம். நல்ல பே. பட் ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு $500 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், நிறைய லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் லைசன்ஸ் தான் ப்ரோ. லைக் எந்த ஒர்க் பண்ணாலும் லைசன்ஸ் தான். லைசன்ஸ் இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவர் சிவில் படிச்சுட்டு இருக்கார் ப்ரோ. அவர் வந்து கோன் வைக்கிற வேலை தான். பட் அதுக்கும் அவர் லைசன்ஸ் எடுத்து தான் பண்ணி ஆகணுங்க. ஸோ இங்கே எதுக்கு எடுத்தாலும் லைசன்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபீல்டில் ட்ரை பண்ண பாருங்கள். பட் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களால் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள். உங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லைக் இன்டர்ன்ஷிப்ஸும் அப்ளை பண்ண பாருங்கள். லக்கிலி கிடச்சிச்சுன்னா அந்த இதில் போங்க, ஃபுல் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்.
ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். எடிட்லாம் எதுவும் பண்ணல, ஏன்னா ஒரே டேக்கில் இது எடுத்திருக்கோம். 22 மினிட்ஸ் கிட்ட இருக்குது, 23 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஒரே டேக்கில் எடுத்திருக்கோம். யா பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூசிலாண்டில் தான் இருப்போம். ஆமாம் வந்து பாருங்கள், சந்திங்க. பாய்.